ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாஸ்ட் ஆடிவெள்ளி. அதுக்கு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு உளுந்தை கொட்டிக்கிறணும். அது நல்லா கருக விடாமல் வறுக்கணும். மாறின உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுங்க. அடுத்து பாசிப்பருப்பை கொட்டணும். அதுவும் கொஞ்சம் சிவப்பு நிறமாக மாறின உடனே அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுங்க. அடுத்து பச்சரிசி, பாசிப்பருப்பு உளுந்து சேமாக எடுத்துக்கிட்டு பச்சரிசி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிறணும். அதுவும் கொஞ்சம் பொறுன்னு வந்த உடனே அதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுங்க. இதெல்லாம் நான் முத நாளே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி அரைச்சிடணும். அதை சளிச்சுக்கிறணும். நம்ம ஃப்ரைடே மார்னிங் இது சாமிக்கு பால் வச்சுட்டு தான் நான் காப்பி கொடுப்பேன் மார்னிங். அடுத்து 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அதை நல்லா கிளறி ஒரு கொதி விடணும். ஒரு கொதி வந்த உடனே அதில் நம்ம வடிகட்டிக்கிறணும். அதில் எதுவும் சேர்த்து எல்லாம் இருக்குங்க. நம்ம தேவையான அளவு மாவு அதில் போட்டுக்கிட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கடாயில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்தா தான் நமக்கு அது ஒட்டாமல் வரும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சதை அதில் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்வீட்டு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாமிக்கு வச்சாச்சு. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால் நான் சமையல் வீடியோ இன்றைக்கி எடுக்கலை. என்னுடைய சமையல் இன்றைக்கி ஃப்ரைடே. பருப்பு கடையல், கொத்தரங்காய் பொரியல், காலிஃப்ளவர், கத்திரிக்காய் கறி, கேரட் உருளைக்கிழங்கு சாம்பார், அதோட ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம். ஈவினிங் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டுடே ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.